ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேவோட எஃப்எஃப் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கல போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? வாங்க. ஸோ மார்னிங் ஆகிடுச்சு, நீங்கள் ரூம் போய் பார்க்குறீங்க. அப்போ அவள் ஏதோ உட்காந்து எழுதிட்டுருக்கா. ஷுமி, என்ன எழுதுற? மம்மா, ஒன்றும் இல்லை. இல்லை, அதுவும் மறைக்கிற மாதிரி இருக்கே. இல்லைம்மா, லெட்டர் எழுதுகிறேன் உனக்காக. காமி. இல்லை, நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உனக்கு தரேன், அப்போ நீ பாரு, சரியா? நான் இங்கேருந்து எப்போ போவேன்னு எனக்கு தெரியாதுமா. ஒருவேளை நான் போயிட்டேன்னா அப்படி பேசாத, நீ எங்கேயும் போக மாட்டேன். இல்லைம்மா, ஒரு நாள் நான் இங்கேருந்து போய் ஆகணும்ல. நான் போகலன்னா அகைன் உங்களால் என்னை பார்க்க முடியாது. ஷுமி. அம்மா, ஒன்றும் இல்லை, நான் உனக்காக லெட்டர் எழுதி வைக்கிறேன். அந்த லெட்டர் டெய்லி படி, ஓகே? சரி, ஓகே. உங்களுக்கு ஃபேஸே மாறிடுச்சு, கீழே வந்துட்டீங்க. ஸோ எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ யுமிக்கிட்ட, யுமி செல்லம், உன்னோட பர்த்டே எப்போ? யுமி செல்லம்மா, ஜேகே டேய், சரி நானே கேட்கணும் தான் நினச்சேன். செல்லம், உன் பர்த்டே எப்போ? என் பர்த்டேவா? May 15th மாமா. யுமி, டாடா கூட கேட்டாங்களா? அவனுக்கும் சொல்லு. May 15th. ஒரு நிமிஷம், அன்றைக்கி தானே நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஆமாம் நினைக்கிறேன். வாயன், நீ அவளை எப்போ பார்த்த? சரியா ஞாபகம் இல்லை. எனக்கும் தெரிஞ்சு May 15th தான் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். 2 பேரும் என்னை அன்றைக்கி தான் பார்த்தீங்க, ஏன்னா அன்றைக்கி தான் என் பர்த்டே. சீரியஸ்லி? அன்றைக்கி தான் உன் பர்த்டேவா? ஆமாம். நீ ஏன் சொல்லலை? இல்லை, எனக்கு அன்றைக்கி இருந்த சிச்சுவேஷனில் இதெல்லாம் சொல்லணுமான்னு தோணுச்சு. சரி விடுங்க, இப்போ என்ன அதுக்கு? மச்சான், ஜேகே ஒரு கேக்கை வாங்கி இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிடலாம், ஓகே? சரி மச்சான். ஸோ இப்போ ஈவினிங் போல் கேக் வச்சு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறீங்க, ஜாலியாக ரன் ஆகுது. அப்போது அப்படி அவங்க ஜேகே கிட்ட, டே மச்சான், அந்த பொண்ணு யாருன்னு சொல்கிறேன்னு சொன்னேன், சொல்லவே இல்லை. உனக்கும் எனக்கும் என்ன ஓடிட்டுருக்கு? டேய், அது வயனோட தங்கச்சி. அவன் இங்கே இருக்கணும்னு நினச்சி வந்தா, அவ்வளோதான். கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, கிளம்பிடுவாங்க. அது சரி, அந்த பொண்ணு என்ன ஒன்று டாடான்னு கூப்பிட்டுன்னு இருக்கு? நான் டாடா? சார், டாடாவாக மாறிட்டீங்களோ? டேச்சி வாய மூடு. என்ன சும்மா நான் என்னுடைய கொஷின் கேட்டுட்ருக்கா? நான் மச்சான், இந்த வீட்டில் என்ன நடக்குதோ அதுதானே கேட்குறேன். அவங்க அப்பா என்ன மாதிரி தான் இருப்பாரான், அதான் என்னை டாடான்னு கூப்பிட்றான். சரிங்க டாடா, நானும் இதுக்கப்புறம் உங்களை டாடான்னு கூப்பிட்றேன். ஹேய், போடா அப்படி யூமி வந்துட்டு, மம்மா, இன்னைக்கு நீயும் நானும் டாடா ஒன்றா படுத்து தூங்கலாமா? என்ன ப்ளீஸ், எனக்காக. சரி ஓகே, போய் டாடா கூட்டிகிட்டு வாப்போ. மம்மா, டாடா ரூமில் தான் இருக்கார், முன்னாடி கூப்பிட்டேன், உங்களுக்காக தான் வெயிட்டிங். இது ரெட்டியாக இருப்பானே அவன் இந்த விஷயத்துலலாம். சரி வா போகலாம். ஸோ உள்ளே போகிறீங்க, ஜேகே ஆல்ரெடி படுத்துட்ருக்கார் பெட் மேலே. வா செல்லம் வா. ரெடியாக இருப்பியே ஜேகே இந்த விஷயத்துக்கெல்லாம்? என்ன, பாப்பா கூப்பிட்டான்னு தான் வந்தேன். இல்லைன்னா மட்டும் அவள் அப்படி ஜேகேவோட கையில் படுத்துக்கிறா. ஸோ நீங்களும் கொஞ்ச நேரம் அப்படியே பக்கத்தில் படுத்துக்கிறீங்க. ஜேகேவை ஹேக் பண்ணிக்கிட்டே, நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் டாடா. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். மம்மா, உன்னையும் பிடிக்கும். சரி ஓகே, எனக்கு பிடிக்கும். இப்போ நான் இங்கே யாரை மிஸ் பண்ணிட்டேன்னா, என் 3 குட்டி தங்கச்சி தம்பி 3 பேரையும் மிஸ் பண்ணுறேன். அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பெட்டு பத்தாது உண்மையாகவே. சரி டாடா ஒரு பெரிய பெட்டாக வாங்கி போட்டுடுறேன், அதில் நம்ம எல்லோரும் படுத்து தூங்கலாம் ஜாலியாக. சரிப்பா, நான் ஞாபகப்படுத்துகிறேன் உனக்கு. சரிடா செல்லம். அவள் அப்படியே பேசிக்கிட்டே ஜேகேயோட கை மேலே படுத்து தூங்கிட்டா. ஸோ நீங்களும் அப்படியே தூங்கிட்டீங்க. அப்போ தான் ஜேகே பார்க்குறாரு. 2 பேரும் தூங்கிட்டீங்களா? இல்லை, போக முடியாது.
சரி சரின்னு அப்படியே விட்டுடுறாரு. ஸோ அப்படியே மார்னிங் போல் கண்ணை திறந்து பார்த்தா நீங்கள் அதே பிளேஸில் ஜேகே பக்கத்தில் படுத்துட்ருக்கீங்க ஹக் பண்ணிக்கிட்டு. அப்போ அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களே பார்த்துட்ருக்காரு. என்ன காலையில் இப்படி பார்த்துட்ருக்கா? ஏஞ்சி போ. எப்படி ஏஞ்சி போடுறது? என் கை மேலே நீ படுத்துட்ருக்க. சரி ஓகே. பாப்பா எங்க? அவன் முன்னாடியே ஏஞ்சி போயிட்டா போல. நீ போ, அவளுக்கு பசிக்கும், ஏதாவது பண்ணி கொடு. ஷேர் நீ போனா என்ன? சரி நானே போகிறேன் இப்பாடு. அப்படின்னு ஏஞ்சி போயிட்டு கிச்சன் போய் தேடுறாரு. பாப்பா எங்கே இருக்க? ஓய் யுமி, யுமி எங்க? டோன்ட் ப்ளே வித் மீ யுமி. என்ன கத்திக்கிட்டே இருக்கா? அவன் இங்கே தான் இருப்பா. தேடி பார்த்துட்டேன்டி, அவளை காணும். காணுமா? சிக்கா என்ன சொல்கிற? சத்தியமாக வயன் ஃபுல்லாக தேடிட்டேன். டேயும் எங்க? வயன் விளையாடாத. இல்லை அவன் கூட இருப்பாளான்னு கேட்கலான்னு தான். அவன் கூட எங்கேயாவது ஷாப் போயிருக்கலாம்ல. கேட்டுப்பார் ப்ளீஸ். டேய் பாப்பாவை எங்கேயாவது பார்த்தா? இல்லையாடா, என்னாச்சு? காலையிலே 5 மணிக்கே கிளம்பி வந்துட்டேன் வெளியில். 5 மணிக்கே வந்துட்டியா? இல்லை மச்சான், வீட்டில் காணுமா? சரி நான் வரேன் இரு. என்ன சொன்னா? அவன் இல்லைன்னு சொல்கிறான்டி. அவன் காலையிலே கிளம்பிட்டானா? அவன் கூட தான் இருப்பா அவள். வயன் ஏதோ தப்பாக சொல்லலை. அவள் விளையாடலாம்ல குழந்தை. சும்மா நம்ம 2 பேரும் ஏமாத்தலாம் அப்படி பண்ணியிருப்பா. அவன் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு வாசல்லே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டேவும் வந்துட்டார். டே யூமி எங்க? ஏன் கூட இல்லையே. நான் தான் சொன்னேனே, நான் 5 மணிக்கே வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். இல்லை விளையாடுறீங்க தானே 2 பேரும்? ஏய் சத்தியமாக இல்லடி. ஜேகே நம்புங்கடா, என் கூட இல்லை. மயன் அவன் இல்லைன்னு சொல்கிறான், அவங்ககிட்ட கேட்காத. இப்போ எங்கே போனா அவ? எங்கே போனா? நான் வீட்டுக்கு போய் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் கிளம்பிடுறீங்க. நான் வரேன் இல்லடி, நீங்கள் இரு, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வெளியில் ஓடி வரீங்க. ஸோ ஒரு பின்னாடி ஓடி வந்து உன் கை பிடிச்சி இழுக்கிறாரு. வயன் அவனை எதுக்கிட்டே டவுட் பண்ணுற? அவன் என்ன பண்ணா? நான் அவனை ஒன்றுமே சொல்லலையே. அவன் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது வயன். நான் அவனை ஒன்றுமே சொல்லலை. எனக்கும் தெரியும் அவன் அப்படிப்பட்ட ஆளு கிடையாதுன்னு. இப்போ அவன் எங்கே போனா? வீட்டுக்கு போய் செக் பண்ணலாம், வா என் கூட. சரி நான் வரேன் வா. ஸோ உங்கள் வீட்டுக்கு போய் செக் பண்ணுறீங்க, அங்கேயுமே அவளை காணோம். எல்லா பிளேஸ்க்கும் போய் ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நல்லா தேடுறீங்க. ஈவினிங்கே ஆயிடுச்சு. எங்கே போயிருப்பான் ஜேகே? அவன் எங்கே ஜேகே போயிருப்பா? சரி அழுவாத. எங்கேயும் போயிருக்க மாட்டாடி, வந்துடுவா வீட்டுக்கு. நைட் ஆயிடுச்சு ஜேகே. இப்படிலாம் அவள் தனியாக போக மாட்டா. அவளுக்கு எங்கே யாருமே தெரியாது. எனக்கு பயமாக இருக்கு ஜேகே. அவள் ரிட்டர்ன் போயிட்டாளா ஜேகே? அதெல்லாம் இருக்காதடி, நீ வா. நீ வந்து கொஞ்சம் நேரம் படுவா. நான் எப்படி படுப்பேன்? எனக்கு தூக்கம் வரல. எனக்கு அவன் வேணும் ஜேகே. நீ வா, நீ கொஞ்ச நேரம் இங்கே கண்ணு மூடு, தூங்கு, நான் போயிட்டு வரேன். நான் தேடி கண்டிப்பாக அவளை கூட்டிகிட்டு வரேன், நீ படுவா. இல்லை நானும் வரேன் ஜேகே, நானும் வரேன்டா ப்ளீஸ். நீ படுவாயின், நான் தான் சொல்கிறேன்ல, நீ இரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு ஜேகேவோட கபோர்ட் ஃபுல்லாக தேடிட்டுருக்கீங்க. என்னடி தேடிட்டுருக்க வயன்? என்ன இருக்கு அதில்? இல்லை ஒரு நிமிஷம். அன்றைக்கி பாப்பா லாஸ்ட்டாக ஏதோ எழுதிட்டு இருந்தா, எனக்காக லெட்டர் எழுதுறேன்னு சொன்னான். அதை தேடலாம் ப்ளீஸ் ஜேகே, வா. லெட்டரா? சரி வா அப்படின்னு ஃபுல்லாக தேடுறீங்க ரூம் ஃபுல்லாக. வயன் இதுவான்னு பாரு. என்னது? இங்கே கொண்டு வா. இதுவாக தான் இருக்கும் ஜேகே. ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே படிக்கிறீங்க. ஹாய் மம்மா டாடா, திஸ் இஸ் யூமி, யுவர் பாப்பா. நான் வயன் அழுவாமல் படி.
இப்போ அவள் அதில் என்ன எழுதியிருக்கானா, ஹாய் மம்மா டாடா, திஸ் இஸ் யூமி ஷியோர் பாப்பா. ஆக்சுவலாக எனக்கு என்ன எழுதுறதுன்னே தெரியல, பட் ஹெல்தி ஆகணும்ல, அதனால் எழுதுகிறேன். இது நீங்கள் படிக்கும்போது நான் உங்கள் கூட இருப்பேனான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நான் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, 2 பேரும் அழுக்காமல் எந்த ஃபீலும் இல்லாமல் இதை படிக்கணும், சரிங்களா? ஆக்சுவலாக இங்கே நான் எதுக்கு வந்தேன்னு ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல, நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு. ஆனால் போக போக எனக்கு புரிஞ்சுது. மம்மா டாடா, நீங்கள் 2 பேருமே எனக்கு லைஃப்பில் கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு. நீங்கள் 2 பேருமே ஹாப்பியாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மம்மா, எனக்கு உன்னைன்னா ரொம்ப பிடிக்கும். நான் உங்ககிட்ட இப்படிலாம் பேசினதே இல்லைம்மா. நான் உன் கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கவே மாட்டேன். ஏன்னா நீ என்னை திட்டிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படிலாம் கிடையாது, நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட. நீ எப்போவுமே நான் நல்லா தான் பார்த்துக்கிற. ஆனால் நான் தான் நீ சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேன். உன்னை ஒரு மாமாவே ட்ரீட் பண்ண மாட்டேன். உன் கூடவே நான் இருக்கவே மாட்டேன். உன்னை விட்டு எப்போவுமே தூரமாக இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா உன் கூட இருந்தால் எனக்கு ஃப்ரீடம் இருக்காதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படிலாம் கிடையாது. யூ ஆர் த பெஸ்ட் மாம் இன் த வேர்ல்டு. நான் டாடா கூட தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் உன்னை பற்றி திங்க் பண்ணதே கிடையாது. உனக்கான ஒரு ஸ்பேஸ் நான் கொடுத்ததே கிடையாது. நீ ரொம்ப பாவம். உனக்குன்னு நான், தம்பி, தங்கச்சி மட்டும்தான் இருக்கும். ஆனால் நான் என்றைக்குமே அப்படி நினச்சதில்ல. உன்னை விட்டு தள்ளி இருக்கணும்னு தான் நினச்சேன். நீ எல்லாமே என் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்க. ஆனால் நான் தான் உன் பேச்சு கேட்கவே மாட்டேன். அதனால தான் இந்த நிலைமையில் இருக்கு. நீ எப்பவுமே டாடா கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. உன்னால தான் ஷோமி இப்படி மாறிட்டா, என் பேச்சு கேட்க மாட்டா, நீ ரொம்ப செல்ல கொடுக்குறான்னு. பட் டாடா எனக்கு கொடுத்த ஸ்பேஸை நான் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னு கூட சொல்லலாம். அவருக்கு தெரியாமல் நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். அது உனக்கு தெரிய வந்து நீ என்னை ரொம்ப வார்ன் பண்ணியிருக்க. அதையுமே நான் கேட்கல. எல்லாம் என் தப்பு தான். அதுதான் காட் எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் போல. இது டாடா, இது உனக்கு தான். நான் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன். மம்மாவை மதிக்கவே மாட்டேன். அவளை வாடி போடின்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் இது எதுவுமே உனக்கு தெரியாது. அவங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதும் கிடையாது. என்னன்னு என்னை ரொம்ப லவ் பண்ணுறல, அது என் மேலே போயிடக்கூடாதுன்னு அவங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. நான் ஸ்கூல் சரியாக போகவே மாட்டேன். அப்படி போனாலும் கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டேன். எல்லாருக்கூடயும் சண்டை போடுவேன். அதுவும் இல்லாமல் என் ஏஜுக்கு இல்லாத எல்லா பழக்கமும் வச்சுருக்கேன் நான். இங்கே வந்ததுலேருந்து உங்ககிட்ட ஒன்று கற்றுக்கிட்டேன். டாடா, பாட்டிக்கிட்ட அவ்வளோ மணி இருந்தோ நீ அந்த மணியை மிஸ்யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் அவ்வளோ ரிச்சாக இருந்தோ நீங்கள் ட்ரிங்க் பண்ணதும் இல்லை, ஸ்மோக் பண்ணதும் இல்லை. ஆனால் நான் அப்படி கிடையாது. நம்ம ரிச்சாக இருக்கும்னு நினச்சி நான் இது எல்லாத்தையுமே நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை. நான் ட்ரிங்க் பண்ணுவேன், ஸ்மோக் பண்ணுவேன். இதெல்லாம் அம்மா ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க என்னை வார்ன் பண்ணி அடிச்சும் பார்த்தாங்க. அப்பயும் நான் கேட்கலையே. நான் ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சேன். அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட் போல். எனக்கு என் பர்த்டே அன்னைக்கு அம்மா செலிப்ரேட் பண்ணலான்னு என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் நான் கேட்கலையே. ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி போகிறேன்னு சொல்லி டாடாவோட கார் எடுத்துகிட்டு வந்து நான் அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் ஃபுல்லாக.
ஒரு காரில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு எனக்கு. அப்போ தான் என்னை ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. எனக்கு ஃபுல்லாக பிளட் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு அப்போது லாஸ்ட் மினிட்ல எனக்கு யார் ஞாபகம் வந்தாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் மட்டும்தான். உங்கள் 2 பேரையும் கடைசி ஒரு வாட்டி பார்க்கணும், எல்லாத்துக்குமே சாரி கேட்கணும்னு நினச்சேன். அப்படின்னு நினச்சி தான் கண்ணு மூடினேன். ஐஸை திறந்து பார்த்தா நான் இங்கே வந்துட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் உங்கள் கூட இருந்த டேஸ், இந்த 1 வீக், இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் தோணுச்சு, அம்மாவுக்கு கூட யாருமே இல்லைன்னா கூட அவங்க தனியாளாக அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு தப்பான ஒர்க்கும் பண்ணாமல். அப்புறம் டாடா, அவருக்கு அவ்வளோ மணி இருந்தோம், அதை அவர் மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ தான் புரிஞ்சுது, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம லைஃப்பை ரன் பண்ணுறதுல தான் ஹாப்பினஸ் இருக்குன்னு. இந்த ஏஜில் எல்லாம் வருது உண்மைதான். பட் நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம லிமிட்ஸில் நம்ம இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியல, ஃப்யூச்சரில் நான் இருப்பேனா இருக்க மாட்டேன். நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் இருந்தேன். நான் பொலிப்பேனா மாட்டேனான்னு கூட எனக்கு தெரியல. இன்கேஸ் அப்படி இருந்தேன்னா அங்கே மீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் மெமரிஸோடையே நான் இங்கேருந்து கிளம்புறேன். தேங்க்யூ மம்மா, டாடா, லவ் யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. இதை படித்தது உங்களுக்கு அவ்வளோ அழுகையாக வருது. ஜேகேவே பார்த்துட்டு அழுதுட்ருக்கீங்க. ஓகே, என்ன ஜேகேவை இப்படிலாம் எழுதியிருக்கா? எனக்கு பயமாக இருக்கு ஜேகே. ஏதாச்சும் பேசு ஜேகே என்கிட்ட ஏதாச்சும். அவளுக்கு ஒன்றும் ஆகாதில்ல. ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்கிறான். அவளுக்கு ஒன்றும் ஆகாதில்ல ஜேகே. நான் பேசுறது கேட்குதா இல்லையா உனக்கு? ஏதாச்சும் பேசுடா ஜேகே, பேசு ஜேகே. எனக்கு ஏதாச்சும் பதில் சொல்லு ஜேகே. ஜேகே இப்படி டிவிஎஸோட கீழே குனிஞ்சிட்ருக்காரு. நீங்கள் அவரை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழுவுறீங்க. அவர் அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறாரு. அப்படியே டேஸும் மூவ் ஆகுது. நீங்களும் ஜேகேவும் பார்த்துக்கிறதே இல்லை. அப்போ பாட்டி வந்துட்டு, டே ஜேகே, என்னடா எதுக்கு இப்படி சோகமாக இருக்க? இங்கேருந்து அந்த பாப்பா வந்துச்சு, அது அவ்வளோதான், லீவுக்கு வந்திருக்கும், அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ எதுக்கு அவளே நினச்சிட்டு சோகமாக இருக்க? நெக்ஸ்ட் லீவில் வரப்போகிறா அவள். இல்லை பாட்டி, அதுக்கப்புறம் வரமாட்டா, நான் தான் அவகிட்ட போகணும். என்ன 10th படிக்கிறேன்னு தானே சொன்னான்? ஆமாம், அதுக்கப்புறம் ஸ்டடீஸில் அவள் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்ல. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும், பெரிய ஆளாக வேணாமா அவள்? இருக்கட்டும், அவள் அங்கே. நீ எப்போயாவது ஃப்ரீயாக இருந்தால் நீ போய் அவளை பாரு. அவளை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காத. அவளை ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருப்பாள். அவள் நல்லபடியாக படித்து பெரிய ஆளாகட்டும். அப்படியே டேஸ் ரொம்ப நாள் மூவ் ஆகுது. இங்கே அப்படியே ஃப்யூச்சரில் நீங்கள் சோஃபா மேலே படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. டக்குன்னு உங்களுக்கு முழிப்பு வருது. யுமி இன்னும் வீட்டுக்கு வரலையே. கால் பண்ணுறீங்க ஜேகேக்கு. ஜேகே, யுமி இன்னும் வீட்டுக்கு வரலடா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. வந்துடுவா வாயினவா, ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே வெளில போயிருக்கா, வந்துடுவா விடு. இல்லை ஜேகே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, அவளை கூட்டிட்டு வா நீ போயிட்டு அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. அதை எடுத்து பேசினதும், யூமி அவள் குக்கி வந்துட்டு, மம்மா என்னாச்சு? அக்காக்கு என்னாச்சு? யூமிக்கு என்னாச்சு மம்மா? நான் டாடா கால் பண்ணுறேன், நான் அழுவாத மம்மா, டாடா கால் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஃபோன் எடுத்து இவன் கால் பண்ணுறான். ஹலோ டாடா, மம்மா அழுகுறாங்க. என்னாச்சு செல்லும்?
யுமி அக்காவுக்கு தெரியல, அம்மா அழுவுறா. ஐயோ வயன், அவகிட்ட ஃபோனு கொடு. ஜேகே ஜேகே யுமிக்கு வயன், நான் தான் சொன்னேன்லடி அவன் வந்துடுவாடி. இல்லை, ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணாங்க ஜேகே, அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான் ஜேகே. என்ன சொல்கிற? ஹாஸ்பிட்டல்லேருந்து கால். வயன் இரு, நான் வீட்டுக்கு வரேன். வந்துட்டேன் கிட்ட வந்துட்டேன். ஜேகே நீ வா ஜேகே ப்ளீஸ், சீக்கிரமா வா. இதோ வந்துட்டேன். ஸோ அப்படியே ஃபோன் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராரு. என்னாச்சு? எங்கேருந்து கால் பண்ணாங்க? எந்த ஹாஸ்பிட்டல்? எனக்கு தெரியலடா, ஃபோன் கேட்டதும் வச்சிட்டியா? பைத்தியமாடி நீ, எங்கன்னு கேட்க மாட்ட? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜேகே. எனக்கு ஃபோனு கீழே போட்டேன். ஐயோ கடவுளே, எந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சு? இது இத்தனை வாட்டி கால் வந்திருக்கு, எடுக்க மாட்டியா நீ? தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க 2 பேரும். குக்கி பாப்பாவை 2 பேரும் பார்த்துக்கோ சரியா? டாடாவும் அம்மா வந்துடுறோம், கொஞ்ச நேரத்தில் ஆரஞ்சு வந்துடுவா, அவ கூட இருங்க சரிங்களா? சரி டாடா நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துக்கிறான் 2 குட்டி பாப்பாவையும். ஸோ நீங்கள் 2 பேரும் வந்துடுறீங்க. ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா அவளை ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னாச்சு டாக்டர்? இல்லை, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துட்ருக்காங்க. பிரச்சனை இல்லையா? ஓகே டாக்டர், இல்லை பார்க்க முடியுமா இப்போது? சாரி சார், இப்போ முடியாது, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, கொஞ்ச நேரத்தில் நாங்களே கூப்பிட்றோம். ஓகே நீங்கள் இங்கே உட்காருங்க. ஜம்முக்கா என்ன இருக்கும்? நான் அவளை தனியாக விட்டுட்டேன் ஜேகே. அவள் பர்த்டே அன்னைக்கு அப்படி விட்டுருக்க கூடாது, என் தப்பு தான். ஒன்றும் இல்லை வயன், அவள் சரி வீடு, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, உன் மேலே தப்பு இல்லை. ஸோ உள்ள அவளுக்கு மூச்சு இழுத்து விட்டுறா, நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஜேகே அங்கே மாறு ஜேகே, மூச்சு இழுத்து விட்டுறா ஜேகே, எனக்கு பயமாக இருக்கு ஜேகே. வயன் அதை பார்க்காதீங்க வா அப்படின்னு உங்கள் கண்ணு மூடுறாரு. என்னை விடுடா, அவளை பாரு ஜேகே, என்னால் அவளை அந்த மாதிரி பார்க்க முடியாது வயன், சொன்னால் புரிஞ்சுக்கூடி. இங்கே வந்து உட்காருடி கொஞ்ச நேரம். ஜேகே அப்படின்னு ஜேகேவே பார்க்குறீங்க. அழுக வந்து அழுதுரு ஜேகே, இப்படி உள்ளே வச்சுக்காத. ஒன்றும் இல்லை, அவளுக்கு ஒன்றும் ஆகாது, இரு, நீ சும்மா அழுதுட்ருக்காத அப்படின்னு ஜேகே மேலே சாஞ்சிக்கிறீங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு, டாக்டர் என்னாச்சு? கொஞ்சம் பல்ஸு டவுனாக தான் இருக்குது, நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். இல்லை புரியல, பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை அவங்க கான்ஷியஸ் இல்லை இப்போது, சும்மா பார்க்குறதா இருந்தால் பாருங்கன்னு தான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. ஜேகே எனக்கு பயமாக இருக்கு. டாக்டர் சரி வா என் உள்ளே போய் பார்க்கலாம் வா அப்படின்னு 2 பேரும் உள்ளே போய் பார்க்குறீங்க. பாப்பா எந்திரி, இங்கே பாரு, அம்மாவும் வந்திருக்க, டாடாவும் வந்திருக்காரு, ஏஞ்சி பாரு செல்லும், உனக்கு கேக் கட் பண்ணோம்ல, எந்திரி, வீட்டில் தம்பி தங்கச்சி வெயிட் பண்ணுறாங்க, நீ ஏஞ்சிக்கோ செல்லும். ஜேகே நான் பேசுகிறேன் இரு. இங்கே பாரு, ஓய் டாடா வெயிட் பண்ணுறல்ல, எந்திரிக்க மாட்டேன், என்ன ஆக்டிங் போட்டுட்ருக்கியா? அப்போ அவள் லைட்டாக அவளோட ஃபிங்கர்ஸை ஷேக் பண்ணிகிட்ருக்கா. ஜேகே இப்படி பேசு ஜேகே, நீ பேசினாதான் அவன் எந்திரிப்பா. இங்கே பாரு செல்லம், எதுக்கு இப்படி பண்ணுற? டாடா எவ்வளோ நாளும் கூப்பிட்றேன், எந்திரி. உனக்கு தெரியும்ல எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிக்கும்னு, எதுக்கு இப்படி வெயிட் பண்ண வைக்கிற? அப்படின்னு ஜேகே டிஎஸோடு பேசும்போது அவள் ரொம்ப ட்ரை பண்ணுறா, அவளால் முடியல, ஐஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறா, புஷ் பண்ணுறா அவள், பட் அவளால் முடியல.
எங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி தான் உன்னால் முடியும். நீ நீ டாடா கிட்ட நல்லா பேசுவல்ல, உனக்கு டாடானா ரொம்ப பிடிக்கும்ல, நீ கண்ணு தோற சீக்கிரம் ட்ரை பண்ணு அப்படின்னு அவ்வளோ ரொம்ப புஷ் பண்ண வைக்கிறீங்க நீங்கள். லைக் இங்கே நடக்கிறது அப்படியே பேரலாக நீங்கள் பாஸ்டில் ஜிகேக்கும் வயனுக்கும் நடுவில் படுத்துட்ருப்பாள் அவள். ஸோ அப்போ அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு டாடா, எனக்கு எனக்கு முடியல அப்படின்னு இவள் பேசுகிறா. பட் உங்கள் 2 பேருக்கும் கேட்கவே இல்லை. அது தலையை அப்படியே பிடிச்சிக்கிறா. வலிக்குது டாடா, மூச்சு ஆகுது எனக்கு அப்படின்னு ஜேக்கியோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அவளால் பிடிக்கவே முடியல. டாடா மம்மா ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு முடியல, எனக்கு என்னமோ ஆகுது அப்படின்னு இழுத்துக்கிட்டே அப்படியே ஒரு லாங்காக ப்ரீத் விடும்பொழுது அவள் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்றா பாஸ்ட்லேருந்து. ஸோ அங்கே அவள் ப்ரீத் இன் பண்ண மூச்சை இங்கே அப்படி ப்ரீத் அவுட் பண்ணுறா ஃப்யூச்சரில். பேபி என்னாச்சு டாக்டர், டாக்டர் ஜேகே ஜேகே என்னாச்சு டாக்டர், சீக்கிரமாக வாங்க, என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க, 2 பேரும் வெளில போங்க ஃபஸ்ட்டு, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஜேகே ஜேகே ஒன்றும் ஆயிருக்காதுல்ல? ஒன்றும் இல்லை, நீ வா வெளில வந்து பார்க்கலாம் இரு. ஸோ செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னும் நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்ருக்கா. ஜேகே பயமாக இருக்கு ஜங்குக்கா. அவளை மட்டும் பார்த்துட்டு வயன், அவளுக்கு ஒன்றும் ஆகாது, அவள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா நான் கூடயே தான் இருப்பேன்னு. அப்போல்லாம் அவள் என்னை விட்டுட்டு போக முடியாதுடி. நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத வயன், நீ அழுவாத, நீ அழுதாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னடா பண்ணுறது? அப்படியே உங்கள் டிஎஸ்லாம் ஜேகேக்காக வைப் பண்ணிக்கிட்டு ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா அவளை டோர்லேருந்து. உடனே டாக்டர் வந்துட்டு பல்ஸ் ஏறி இறங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க பேச்சு கொடுங்க கொஞ்ச நேரம், என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது என்ன ரிசல்ட்டுன்னு. டாக்டர் வாய் நீ வா போய் பேசலாம் வா, அவள் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டான், நீ பாடி அப்படின்னு உங்களை இழுத்துட்டு போயிட்டு அவகிட்ட பேசி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவளுக்கு மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு இன்னுமே. என்னால் முடியாதுடா ஜங்குக்கா. யுமி இங்கே பாரு, யுமி இப்படி பண்ணாது, அம்மா விட்டு போகாது ப்ளீஸ் இங்கே பாரு செல்லும், நான் உன்னை திட்டவே மாட்டேன், நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான். யுமி என்ன சொல்லியிருக்கா? எந்திரி சொல்லும், இப்படி பண்ணாதடி, நான் கழுக்க வருது, என்னால் முடியல, என்னால் கண்ட்ரோல் பண்ணிட்டு வைக்க முடியல, ப்ளீஸ் எந்திரிச்சிரு டாடா. ஜேகே எனக்கு பயமாக இருக்கு ஜேகே. யுமி இங்கே பாரு, யுமி இப்படி பண்ணாத செல்லும். ஜேகேட்ட எங்கே கூப்பிடு ஜேகே ப்ளீஸ், அவளுக்கு அவனா ரொம்ப பிடிக்கும் ஜேகே, அவள் எங்கே இருக்கான் கால் பண்ணுடா. அவன் வீட்டில் இருப்பான்டி பசங்களை பார்த்துக்கிட்டு, நீ கூப்பிடு ஜேகே, அது ஆரஞ்சு இருக்கால அவள் பார்த்துப்பா, அவனை கூப்பிடுறா. சரி ஓகே அப்படின்னு டேயா கூப்பிடுறாங்க. ஸோ அவருமே வராரு. என்னாச்சு தலை? ஒய் டேயும் ஏந்திரி, என்னது இது? டே ப்ளீஸ்டா அவளை எழுப்புடா டேயும். யுமி இங்கே பாரு, நான் டே வந்திருக்கேன் செல்லு, மாமா வந்திருக்கேன் பாரு. என்ன அது இது? நான் தான் முன்னாடியே சொன்னல நீ பர்த்டே என் கூட தான் செலிப்ரேட் பண்ணணுன்னு. நான் அவ்வளோ சொல்லியும் நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டல, அப்போ என் மேலே அவ்வளோதான் உனக்கு மரியாதையா? யுமி டே வந்திருக்கான் பாரு, எந்திரி யுமி. ஸோ நீங்கள் யுமி காதுக்கிட்டு போயிட்டு, யுமி உனக்கு டேயும் பிடிக்கும்ல, நான் உனக்கு தான் டே ப்ளீஸ், மம்மா எதுவும் சொல்ல மாட்டேன், நீயே டேயாங்க டேட் பண்ணிக்கோ, பிரச்சனை இல்லை, ப்ளீஸ் இப்போ ஏச்சிக்கோ, இது ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொன்னது அவள் லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணுறா. அப்படியே பல்ஸ்லாம் நார்மல் ஆகுது. டாக்டர் ஜேகே டாக்டர் கூப்பிடு ஜேகே
இங்கே பாரு நார்மலாக இருக்குது. ஸோ டாக்டர் வந்து செக் பண்ணதும் ஐ திங்க் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வராங்க. பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அப்படி சொல்லிட முடியாது. பட் அவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை. தலையில் நல்லா அடிபட்டிருக்கு. கொஞ்ச நேரம் அவங்களே எழுந்திரிச்சு பேசுவாங்க. அப்போ நான் அவங்கள கூப்பிட்றேன். அது வரைக்கும் 3 பேர் வெளியில் வெயிட் பண்ணுங்கள். சரி ஜிக்கே போகலாம். ஸோ அப்படி 3 பேரும் வெளியில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் டிவியே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னாச்சு வாயின் என்னையே பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்கு. ஏய், அது எப்படி வாயின் வராமல் இருக்க முடியும்? அவள் யார்? நம்ம யூமி. அவளுக்கு நான் வராமல் வேறு யார் வருவா? சரி சரி டைம். ஸோ அப்படியே ஜேகே மேலே சாஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. யுமியோ கண்ணை திறந்துட்டா. அவள் கூட பேசலான்னு போகிறீங்க. அவளுமே பெட்டில் உட்காந்துட்டு, அம்மா டாடா சாரி, நான் தான் தெரியாமல் குடிச்சிட்டு. ஏய் பாப்பா, அதெல்லாம் விடு. எதுக்கு அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு? வலிக்குதா? ரொம்பவே. இங்கே வலிக்குது ஹார்ட்டில். இது ஹார்ட்டில் வலிக்குதா? வா டாக்டர்கிட்ட செக் பண்ணலாம். அப்படி கிடையாது. உங்கள் 2 பேரையும் ரொம்ப கஷ்டப்படுத்த வச்சுட்டனோ? செல்லோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அம்மாக்கும் டாடாக்கும் மேலே எந்த கோவமே இல்லை. ஓகே? இவ்வளோ ஜிக்கே பேசிகிட்டே இருக்கும்பொழுது நீங்கள் அவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது யுமி உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ் அப்படியே ரப் பண்ணுறா. என்ன யுமி? லவ் யூ மம்மா, ஐம் சாரி. சரி செல்லம் விடு. ஸோ அப்படியே டேஸ் மூவ் ஆகுது. ஃப்யூச்சரில் நல்லா ஹாப்பியான ஃபேமிலியாக ரன் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாருமே. அப்போது நீங்களும் ஜேகேவும் ஜங்குக்கா அப்படின்னு ஜேகேயோட நோஸ் கிட்ட போயிட்டு, என்னடி மயன், நான் உனக்கு எப்படிப்பட்ட ஒய்ஃப்? ஏய், என்ன இது புதுசா? இது புதுசா உனக்கு? புதுசு இல்லை தான். இது நிறைய வாட்டி எங்கிட்ட கேட்டுட்டேன். ஆமாம், நிறைய வாட்டி கேட்டுட்டேன். நீயும் சொல்லிட்ட. இருந்தாலுமே உன்கிட்டேருந்து இந்த பதில் திரும்ப திரும்ப எனக்கு கேட்கணும்னு தோணுது. தோணும். சரி சொல்லு, நான் உனக்கு எப்படிப்பட்ட வைஃப்? நீ எனக்கு ஒரு அழகான, கியூட்டான, ஹோம்லியான, வாயாடியான ஒரு வைஃப். அவ்வளோதானா? எனக்கு ஒரு வைஃப்ன்றதை தாண்டி நம்ம 4 பாப்பாக்கும் நீ ஒரு க்யூட்டான அம்மா, ஒரு நல்ல அம்மா, வேர்ல்டுலேயே பெஸ்ட்டான அம்மா. அவங்கள பார்த்தது மட்டும் இல்லாமல் நீ என்னையும் டேக் கேர் பண்ணியிருக்க. ஸோ நீ எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். ஒரு இந்த லைஃப் என்னால் சொல்லவே முடியாது வாயன். நீ நான் நம்ம யூமி பாப்பா, குக்கி, பன்னி, அப்புறம் நம்ம புது லான்ச் குட்டி யூனு. ஆமாம், நம்ம எல்லாருமே ஒரு அழகான ஃபேமிலி. எனக்கு இது போதும்னு தோணுதுடி. இதுவே எனக்கு ஒரு பெரிய வேர்ல்டு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் 2 லான்ச் பண்ணலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? ஒரு ஃபுட்பால் மேட்ச்சு டீமே நம்ம உருவாக்குறோம். என்ன? இப்போ எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. இப்போவே ஷுமிக்கு எல்லாமே தெரிய வருது. நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காத. சரி பண்ணலை. இதுவே போதும். லவ் யூ ஜேகே. லவ் யூ டூ. மம்மா இங்கே வா, யூமி கூப்பிட்றா. சரி போ. என்ன செல்லும், என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா?
இல்லையே பாப்பா, என்னாச்சு? இல்லை மாமா, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது காதுக்கிட்ட என்ன வந்து சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? நீ என்னமோ சொன்னம்மா, எனக்கு கேட்டுச்சு. நான் எதுவும் சொல்லலையே. இல்லை, டேயோங் மாமா டேட்டிங்குன்னு ஏதோ அது இல்லை செல்லம். நான், டாடா, டேயோங் மாமா, நம்ம தம்பி தங்கச்சி எல்லாம் உனக்காக வெயிட் பண்ணுறோம், நீ சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொன்னேன். டேட்டிங் வந்து அதுதான் மாமா, உன்னை எதுவும் கேட்க மாட்டேன், நீ நல்லா குணமாயிட்டு வந்துட்டீன்னா நீ யார் வேணாலும் டேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான். ஓ, அவ்வளோதானா? சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்றா. கேடி, எனக்கு தெரியும்டி நீ யாருன்னு, உனக்கு கேட்டிருக்கோம். நீ தேவங்க பேர் சொன்னதுக்கப்புறம் தான் நீ ஏஞ்சிக்கிட்ட. அவ்வளோ என்ன அவன் மேலே உனக்கு பாசம்? நான் வேறு உனக்கு சொல்லி தொலைச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீ என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு பயமாக இருக்கு. எங்கே அப்படியே யோமி ரூமில் சிரிச்சுக்கிட்டே போய் உட்கார்றா. அம்மா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, டாடாக்கும் ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த லெட்டரை நீ படிச்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் நீ இப்போது அந்த லெட்டரை படிச்சுட்ருக்கும்பொழுது இந்த லைன் தான் வந்துட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவளே யோசித்து பார்க்குறா. ஸோ இந்த லெட்டரில், மாமா எனக்கு ஜெயோங் மாமானா ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும். நீ இப்போவே நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது உன் ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு என்னை கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கு பிடிக்கலன்னு. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து அவரை ரொம்ப பிடிக்கும் அம்மா. நான் அவர் கூட தான் இருந்தேன். எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. சின்ன வயசுலேருந்து நான் அவரை பார்த்துட்டு தான் வளர்ந்தேன். அதனாலே என்னன்னு தெரியல, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. எனக்கு வேறு எந்த பசங்களையும் பார்க்கணுன்னு தோணலை. எனக்கு தெரியும் அவர் என்னை விட பெரியவர், ஆனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் எனக்கு அவரே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு அதில் சிரிக்கிற எமோஜி மாதிரி போட்டு வச்சுருக்கா. இப்போ இவ அதை நினச்சி பார்த்துக்கிட்டே, எனக்கு தெரியும் மாமா படிச்சிருப்பா. கண்டிப்பாக ஒரு ஃபைன் டே எனக்கு டேயோங் மாமாக்கும் மேரேஜ் நடக்கும், ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னு நினச்சி அவள் அப்படியே பெட் மேலே கண்ணு மூடுறா. ஸோ அவ்வளோதான் இந்த எஃப்எஃப். ஃப்யூச்சரில் உங்களுக்கு அவளை பற்றின மெமரிஸ் இல்லை உங்களுக்கும் ஜேகேக்கும். பட் அவளுக்கு பாஸ்டில் நடந்த விஷயம் அவள் போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாள். ஸோ அதெல்லாமே அவள் கேரி பண்ணியிருக்கா, அவளுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அவள் மிஸ்டேக் அவள் ரியலைஸ் பண்ணணுன்னு தான் அவள் அங்கே வந்திருப்பா. அவள் எப்போ அதை ரிக்ரெட் பண்ணி அவள் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டாலோ அப்போவே நீங்களும் ஜேகேவும் பாஸ்டில் அவளை பற்றின மெமரிஸ் எல்லாத்தையும் மறந்துட்டுருப்பீங்க. யூமினா யாருன்னே தெரியாமல் தான் நீங்களும் ஜேகேவும் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போது அவங்க 3 பேருக்குள்ளே நடந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் அவ்வளோதானா? யா, ஜேகேக்கும் வயனுக்கும் அது அவ்வளோதான். பட் யூமியை நினச்சி பாருங்கள், அவளுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பி டேஸாக இருந்திருக்கும். அந்த மெமரிஸ் எல்லாம் அவள் மட்டும்தான் கேரி பண்ணி லைஃப் லாங் கொண்டு போக போகிறா. ஸோ யா, இட்ஸ் ஹாப்பி என்டிங். அப்படியே அவங்க எல்லோரும் ஒரு குட்டி ஃபேமிலியாக ஜாலியாக அவங்க டேஸை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஐ ஹோப் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இது ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக எனக்கு தோணுச்சு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது. ஆக்சுவலாக நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி கேட்பேன் ஒரு எபிசோடாக. அப்படி கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதே மாதிரி தான் உங்களுக்கும் கன்வே ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கடா ப்ளீஸ். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த எஃப்எஃப் முடிஞ்சிடுச்சு. யாரும் அது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இது வந்து பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் பேரலெல்லாம் நடந்த ஸ்டோரி தான். முடிஞ்சால் ஜேகேவும் வாயினும் எப்படி மீட் பண்ணாங்கன்னு நான் ஒரு ஒன் ஷாட் மாதிரி போட்டுறேன்டா. எனக்கு இந்த எஃப்எஃப்பில் பிடிச்சது என்னென்னா டேயோங்கோ யூமியோ. எனக்கு அவங்க 2 பேரை வச்சு ஒரு குட்டி ஒன் ஷாட் மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க 2 பேரையும் ஒரு எஃப்எஃப்பில் பேராக போடலாமா? லைக் சேம் கான்செப்டாக, ஏஜ் கேப் பிட்வீன் யூ அண்ட் மீ அந்த மாதிரி. என்ன சொல்கிறீங்கடா? எனிவேஸ், ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ஒரு எஃப்எஃப்பில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.
டேக் கேர்.